நன்றியப்பா. ரேப்ராகா பரபலா துரபராஷி பரபரபலபர. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லப்பா. உம்முடைய கரங்கள் குறுகி போவதில்லை. ஹல்லேலூயா. நீ பெரியவர். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரே பிரபரா ஷதரா கபரா பலபரி பலதர பரக பலபர. ஓலா பரபரா ஷபரா கபரி பலதர பரக பலபலதர. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரே பிரக பலபரி பலதரப. ஹல்லேலூயா. உயிரின் ஊற்றே நீர்தானையா, உண்மையின் வழியே நீர்தானையா. உயிரின் ஊற்றே நீர்தானையா, உண்மையின் வழியே நீர்தானையா. உறவின் பிறப்பே நீர்தானையா. ஹல்லேலூயா. நன்றியப்பா. உறவின் பிறப்பே நீர்தானையா, உள்ளத்தின் நினைவே நீர்தானையா. நீர் இல்லாத நாடெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஹல்லேலூயா. ரே பலதர ஷேரா பரபஹா. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஹல்லேலூயா. ரே ஷதரபா. ஹல்லேலூயா. நீ நல்லவரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆமென். நன்றியப்பா. பரிசுத்தரே, எங்கள் பரம தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லாதவைகள் இருக்கிறதாக அழைக்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரே பிரகா பரபல பரக பரிபா. லெப்ரகா பரபல தரபராஷி பரகா பரபல பரி பலதரபா. ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிறோம் பிரகாரங்களில் செலவிடுகிற ஒரு நாள் மேலானது. சொல்லுங்க, அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிற நாள் தான் மேலானது. ஆமென். உங்க பிரசன்னம் தான் சிறந்தது. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் தான், உங்க சமூகம் தான் மேலானது. ஹல்லேலூயா. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் இதயம் உம்மை துதிக்கும் நித்திய நாட்களெல்லாம். சொல்லுமா, என் இதயம் உம்மை துதிக்கும் நித்திய நாட்களெல்லாம். என் இதயம் உம்மை துதிக்கும் நித்திய
நித்திய நாட்களெல்லாம் ரே பலபர பலதரபா உரபர கபர பலபரி பலபரி நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் நான் அகமகிழ்கின்றேன். சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் நான் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். உம்முடைய வருகை வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். என் இதயம் உம்மை துதிக்கும் நித்திய காலமெல்லாம். சொல்லுங்க, என் உதடு உம்மை துதிக்கும் நித்திய காலமெல்லாம். நன்றியப்பா, நித்தியமாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ரபரபரபரி பலதர பலங்கயும் Ora frabaraka bara fala bari balatara barashi baraka balabari balatara. Hallelujah. Adar நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் அருகில். ஆமென். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார். ரபல கபர பல தர சிகர ஊர பிரபர பல பர கபரி பல தர பர கபரி பல தர கபரி பிரி. நன்றியப்பா. சபர பர பல பரி பல தரபா. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை உதவி நீரே. சொல்லுங்க, எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை உதவி நீரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே. நன்றி. எபினேசரே. சொல்லுங்க, எபினேசரே இந்நாள் வரை நடத்தி நீரே. எங்களை நடத்தி வந்தீங்களப்பா. இத்தனை நாட்கள் நடத்தி வந்தீங்களப்பா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே குழந்தையை சுமப்பது போல கருவில் வைத்து எங்களை பாதுகாத்தீரப்பா. கண்ணின் இமைக்குள் வைத்து எங்களை பாதுகாத்தீரப்பா. ஓ நன்றியப்பா. ரே பிரபர பல பரி பல தர பர கபர பல தர பர லோப்ரோ கபரை பல தர பரி பல தர கபரி பல தர பர கபல பரி பிரி. பாடுகளை சகிக்க பலன் தந்தீரே. உமக்கு நன்றியப்பா. நன்றியப்பா. ஓர பர பரி பல தர பரி பல தர கபரி பல தர. ஓ எபினேசரே. சொல்லுங்க, எபினேசரே இந்நாள் வரை உதவி நீரே. நமக்கு அவர் இதுவரை உதவின தேவன், இனியும் உங்களுக்கு உதவுவார். ஆமென். சொல்லுங்க, இந்த நாள்ல கூட நான் உதவியற்றவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவர் இதுவரை நடத்தினார், இதுவரை உதவினார், இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி அப்படியே கண்களை ஏறெடுப்போம். வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க, வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும், எங்களுக்கு உதவி வரும். அவரே எங்கள் சகாயர். ஹல்லேலூயா. ஓரா பரா பரா கபரி பலதர பரா கபரா ஃபலபரி பலதர பரா லோ bara bara dara bara shi bara bara bala dara bara ba. Hallelujah. Natiapa ura bara kafara bala dara bara shi bara bara bari bala. Hallelujah. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. கேளுங்க ஆண்டவர்ட்ட, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா. நீந்தி 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 மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மதந்து மகிழணுமே. அப்பா, நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. நாங்க நீந்தி நீந்தி மகிழணும். இன்னும் ஆழத்துக்குள்ள ரெப்ரகா ஃபரபலா தரபரகா ஃபரபலா தரபா உரா ஃப்ரபராஷி பரகா பலா பரபலா தரபரகா பரி பலா தரா. ஹல்லேலூயா. ரபராஷி பரபா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ரெப்ரபரபலா தரபரகா பரி பலா தரபரகா பரபா லோஃப்ரோகா ஃபரபலா தரபராஷி பரபரிபா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. ஆமே, நீ துதிக்கு பாத்திர, நீர் கணத்துக்கு பாத்திர, நீர் மகிமைக்கு பாத்திரர். ஆமே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறோம். நன்றி அப்பா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வி. சொல்லுங்க, அவர் எங்களை பூரண சமாதானத்தோடு, கொஞ்சம் சமாதானம் இல்ல, அவருடைய சமாதானம். சொல்லுங்க, அவருடைய சமாதானத்தையே எங்களுக்குள்ள வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி அப்பா, உம்முடைய சமாதான நதிய எங்களுக்குள்ள வச்சிட்டீங்க. நன்றி அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினீங்க, ஏற்றுக்கொண்டீங்களே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நானல்ல, இனி இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். எனப்பா, எனப்பாவும் தீரு சித்தம், என் அன்றாட உணவையா இனி எப்போதும் பாதம் நான் தப்பாமல் அமர்ந்திருப்பேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்க சித்தம், ஆமென், உம்முடைய ஆமென், அதுதான் எங்க உணவு. ஆமென்.
உங்க சித்தத்தை செய்யறதுதான் என் போஜனம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பாவுடைய சித்தத்தை செய்யறதுதான் எங்களுக்கு உணவு. ஆமென். எனவே அதனாலதான் நாங்க அப்பா பாதத்துல காத்திருக்கிறோம். சொல்லுங்க, அவருடைய பாதத்துல நாங்க அமர்ந்திருப்போம். எப்போ அமர்ந்திருப்போம்? எப்போதும். சொல்லுங்க, எப்போதும் அமர்ந்திருப்போம். அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, இனி எப்போதும் உம் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்போம். இயேசு தேவா அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். சொல்லுமா, ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். மகிமை, மகிமை, மாட்சிமை. சொல்லுமா, மாறா என்னே சருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை, மாறா என்னே சருக்கே. மகிமை, 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 மாட்சிமை, மாறா என்னே சருக்கே. மகிமை, மாட்சிமை, மாறா என்னே சருக்கே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க, எனக்குள்ள வச்ச ஜீவ ஊற்று அது ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். எங்களுக்குள்ள ஜீவ ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும். அது வற்றாத ஜீவநதி, அது வற்றாத ஜீவநதி. ஹல்லேலூயா. கேரி தாற்று நீர் வற்றலாம். ஹல்லேலூயா. அரபிக்கடல் வற்றலாம். ஒரு பாடல் அழகா சொல்லுது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஜீவநதி ஒரு நாள் வற்றாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நதி ஒரு நாள் வற்றாது. அவருடைய இரக்கம் ஒரு நாள் மாறாது. அவருடைய கிருபை ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. சொல்லுங்க, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவினின்று. சொல்லுங்க, என் ஜீவனை, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே. செல்லமே, மீட்டவரே. என் மேய்ப்பரே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்க, அப்பா உங்களை தான் நான் நிறுத்தி இருக்கிறோம். என் இருதயத்துல நீங்க தான்ப்பா, வேற எதுக்கும் அதிகாரம் கிடையாது, இடம் இல்ல. சொல்லுங்க, என் இதயத்துல வேற யாருக்கும் இடம் இல்ல, என் செல்லத்துக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஓ
Ora braka farabala dora baraka balabari balatara bari barashika baraka balabu. Lufruba madala darakala tarai sheke boraka. நல்லா நீ பாசையில லே bla bla ka அவரே நினைச்சு துதிங்க துதிங்க. Love you daddy. Re braka falaba riba. We praise you, praise you. I praise you, praise you, praise you Lord. Le braka flo bantara shaka bla fraba rima kal. La karaba la riba la barakaba. காது நரம்புகளுக்குள்ள காது எலும்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. காது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் வாத நோய்கள் எல்லாம் இப்போது மறைந்து கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை குடல் பகுதியில இறங்குது. ஓ லபா ராகாபா எல்லா கொழுப்புகள் கரைஞ்சு ஓடுது. குடல்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சு ஓடுது. ஃபயர் ராகா பரபல பரபல தரபரபோ ora satara braka flabre malate ko rufro kabla brasha kabarata la balata rebere kabla braka bolobo rufro kabla bari balaka bari balata rabarabau shatara braka fala bari kabara balada bari kabala baraba எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே சொல்லுங்க எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் அப்பா சமூகத்துல சொல்லுங்க என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உங்க பாதத்துலப்பா பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா பிரபா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா 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 சொல்லுங்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீர் செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. சொல்லுங்க நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீர் செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. நன்றி அப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஆவியில லா பிரகா பலா பரகா பலா பரபலா தரபா ரகா பலா பரபா ora framata raka bala faraka bala barika bala barika bala taraba. அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா இப்போது வெளியரங்கமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், பலன் கொடுக்கிறார். நல்ல 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 அந்தரங்கத்தில் நல்ல துதிங்க. ரபா ராகா பாலா பாரிகா பாலா பரபா. எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளாம் எரியட்டும் எரியட்டும். ஃபயர் ஃபயர். கை கால்களை முடக்க செய்யப்பட்ட எல்லா நோய்கள் பாத நோய்கள் ஹல்லேலூயா மாந்திரிகளை எரியட்டும் எரியட்டும்.
Akini fire braka farabala bari balata rabari balada. Ola fraka barabala tarabaraka bari falada rabaraka ba. Barabala darabara shika balabari bala. Ola baraka barafala bari balata rabaraka balai baraka bodu do do do. Rufroshi baraka bari baladara bari baladara kabara faladara kaba ura frabatara barasha kabara fala bari kabala buri balatara shaladada diante lufro kafara balatara baraka bala fari baladara baladara bara nandriyappa 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 Yesappa Yesappa Rebraka fala bare bala dara bara dara Yesappa நோய்களை சுமந்ததா இனி நான் சுமக்க தேவையில்லை தேவையில்லை சொல்லுங்க விசுவாசத்தோடு ஏசப்பா நோய்களை சுமந்ததா இனி நாங்க சுமக்க தேவையில்லை தேவையில்லை ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் அமேன பிரபர பலபரி மலதர பரக பரபரத ஒரு பிரக பரபர பரி பலதர கபர பலபரி பலதர பரி பல எரியட்டும் எரியட்டும் எல்லா மந்திரவாத கிரியைகளாம் எரியட்டும் ஆத்திரைட்டிஸ் நோய்கள்லாம் எரியட்டும் எரிஞ்சு எரிஞ்சு சுகமாகட்டும் சுகமாகட்டும் ஹalleluya rebraka falamari ante shayanaru robraka frabra bala boreka barabala bare bala darabun cancer lung cancer la எரியட்ட எல்லா கேன்சர் கிருமிகள் வலுசர்ப்பத்தின் கிருமிகள் எரிச்சலின் ஆவிகளை எரிஞ்சு போட்டு fire in the name of Jesus baraka bala bari bala hallelujah எரியட்ட barabala bari bala darabara bari bala daraba கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கண்ணுக்குட்டி அவர் சிறகில் நிழலிலே ஆரோக்கியம் சொல்லுங்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கண்ணுக்குட்டி அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் நன்றியப்பா நன்றியப்பா நீ தந்த சுகத்திற்காய் நித்திய ஜீவனுக்காய் நன்றி அழிவில்லாத வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் வியாதி இல்லாத வாழ்க்கைக்காய் நன்றி மரணம் இல்லாத வாழ்க்கைக்காய் நன்றி ஹalleluya ஆரோக்கியமே ஆரோக்கியமே ரேதனாயந்தோரா ஷாட்டலா பரக்கா பல பரே பெரேதே ஓப்ரகா பரபல தரபரி பலதர தேரே காலின் Shibaraka barabara dara baraka bari baladara நன்றி துன்மார்க்க சாத்தானே மிதிப்போ காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போ துன்மார்க்க சாத்தானே மிதிப்போ சாம்பலாய் எரிப்போ ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் சொல்லுங்க ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் ஈசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நான் சுமக்க தேவையில்லை தேவையில்லை ஈசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நான் சுமக்க தேவையில்லை தேவையில்லை ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியமே ஆரோக்கியம் 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 பாராமை அவதூறு அகற்றுவோம் வஞ்சகம் வெளிவேடம் நீக்குவோம் பொறாமை அவதூறு அகற்றுவோம் வஞ்சகம் வெளிவேடம் நீக்குவோம்
ஆரோக்கியம் ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் அப்பாவோட சமூகத்தில் மாத்திரமே ஹல்லேலூயா நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே செட்டை நிலையில் மாத்திரமே நமக்கு அடைக்கலாம். அப்படியே செட்டை மறையில் மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு. அவருடைய நாம மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு. அவருடைய நாம மாத்திரமே நமக்கு ஹல்லேலூயா சுகம் கொடுக்கும் மருந்து. ஹல்லேலூயா யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா. அவருடைய தலைமைகளால் நாம் சுகமானவர். நமக்காய் பட்ட பாடுகளினால் அவர் நமக்காய் தன்னுடைய சரீரத்தின் கடைசி ரத்தத்தை ஓட சிந்தினார். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களால் நாம் சுகமான, அவருடைய தலைமைகளால் நாம் சுகமான. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்க அவர் மேல் வந்தது. அவனுடைய எல்லா அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்படார். நாம் செய்த எல்லா மீறுதல் நிமித்தமாக, செய்யாத காற்றை செய்த நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அவர் உடைக்கப்பட ஒழுகின்ற நிலத்தை போல உளப்பட்டார். அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. அவர் எதிர்த்து பேசவில்லை, வாயில் வஞ்சனையிலே கபடியில்லை. ஆனாலும் அவர் நியாயத்தில் எடுக்கப்பட்டார். நாம் நம்முடைய எல்லா நினைவுகளின்படி, நம்முடைய சிந்தையின்படி, நம்முடைய வழிகளின்படி நாம் வழி தப்பித்திருந்தோம். ஆனால் பிதா தேவன் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் குமாரனில் சமர்ப்பணினார். ஹல்லேலூயா. நமக்காய் அடிக்கப்பட்டவர், நமக்காய் நொறுக்கப்பட்டவர், நமக்காய் பிற்கப்பட்டவர். ஹல்லேலூயா. தலைமைகளில் என்னுடைய காயங்களில் ஓடுகின்ற ஒரு சொட்டு ரத்தம் நம்மை பூரண பரிசுத்தமாக்கும், பூரண சுகமாக்கும். சொல்லுங்கப்பா, உங்க ரத்தத்தால் எனக்கு அழுங்கப்பா. புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க அப்பா. தகப்பனை கனிதர மரமாய் மாற்றுங்க அப்பா. நமக்கு பிரியமாய் கனி கொடுக்கின்ற திராட்சடியாக மூடின கொடிகளாய் மாற்றுங்கப்பா. அப்பா சுகம் கொடுங்க ராஜா. யெகோவா ரஃபா சொல்லுங்க. எல்லா வியாதி படுக்கைகள், மரண படுக்கைகள் இப்பொழுது மாறட்டும். தீராத தலைவலிகள், ஒற்றை தலைவலிகள், சுகர், பிரஷர், தைராய்டு இப்பொழுது மாறட்டும். கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் மாறட்டும். ரத்தத்தில் தேவையில்லாத காரியங்கள் அப்பா இப்பொழுது எல்லாம் போகட்டும். இயேசு நாமத்தால் ஹார்ட்டில் எல்லாம் அடைப்புகள், கொழுப்புகள் அப்பா கட்டுகள் எல்லாம் இயேசு நாமத்தால் சுகமாகட்டும். உச்சநிலை உள்ளங்கால் வரை உடைய அபிஷேக தைலம், உடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லும். கண்களில், மூக்கில், நாவில், தொண்டைப்பையில், கைகளில், கால்களில், உள்ளுறுப்புகளை ஒவ்வொன்றையும், கல்லீரலில், கிட்னியில், லிவரில், லங்ஸில் அப்பா, தமனியில் அப்பா, சிறையில், கணையத்தில் அப்பா, சிறுமுடலை, பெருங்குடலை ஒவ்வொன்றையும் அப்பா தகப்பனை எல்லாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இப்போ சுகமாகட்டும், 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 சுகமாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா ஆக்கினைகள் அகற்றி போடுங்க. எல்லா முந்தின தலைமுறையின் சாபங்கள் அப்பா, பூர்வ நாட்களில் பிதாவாகிய தேவன் பிதாவுக்கு எல்லா கர்மங்கள், பாவங்கள் நிமித்தமாக பிள்ளைகளே அப்பா பற்றிய எல்லா சாபங்கள், தலைமுறை சாபங்கள் நொறிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு அப்பா எரிக்கப்பட்டு போட்டோம். இயேசு நாமத்தால் எந்த சாபங்களும் அப்பா எந்த பிள்ளைகளும் தொடரக்கூடாது. எல்லா பயத்தையும் மாற்றிவிடுங்க. முன்னொன்று சாபங்கள் எங்களை தொடர்கிறதோ என்று அப்படிப்பட்ட பயத்தை மாற்றிவிடுங்க அப்பா. எல்லா பின்தொடர்ந்த அந்த ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். பொறாமை, வஞ்சக ஆவிகள், கபடு ஆவிகள் எரிக்கப்படட்டும். மாய்மால் ஆவிகள் எரிக்கப்படட்டும். பின்மாற்ற ஆவிகள் எரிக்கப்படட்டும். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேச சமாளத்தை கட்டிடுங்க ராஜா அப்பா. தகப்பனை எல்லாம் குளத்தையும் மாற்றி விடுங்க. இந்த எஸ்ஆரை கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றி விடுங்க அப்பா. தகப்பனை அநீதியான, அராஜகமான தகப்பனை எல்லா டிபார்ட்மெண்ட்டை கையில் வைத்துக்கொண்டு அப்பா தகப்பனை தவறு மாத்திரை செய்கின்ற, ஏமாற்றின, வஞ்சிக்கின்ற, அபகரிக்கின்ற, மற்ற வேண்டிய ஓட்டலை தடை செய்கிற எல்லாம் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள், பாரின் காரியங்கள் அப்பா, பொய்யின் ஆவிகள், கலக ஆவிகள், ஏமாற்று ஆவிகள் எல்லாவற்றையும் எரித்துப்படுங்க அப்பா. தகப்பனை நீ நீதியுள்ள தேவன் ராஜா. நீ நீதியில நியாயாதிபதி. நீ தேசத்திலே நீதி நிலைநாட்டுங்கப்பா அப்பா. உங்க நாமம் அப்பா, உங்க வல்லமை, உங்க ஆளுகை கடந்து வருவதாக ராஜா. எல்லா ஏமாற்றங்கள், துரோகங்கள், வஞ்சங்களை செய்கின்ற அப்பா அப்படிப்பட்ட கொடிய ஜாதியார் மீது நியாயத்தை இறங்கட்டும் தகப்பனே. ரியாந்தனவா குளறுபடி செய்கின்ற, ஏமாற்றின்ற அப்பா எல்லாவற்றையும் கைகள் போட்டுக்கொண்டு தகப்பனை எல்லாவற்றையும் தனக்கு சாதமாக்கொண்டு அப்பா தகப்பனை இப்படிப்பட்ட பொய்களை பரப்புகின்ற அப்பா, ஏமாற்றி திட்டமிட்டு பொய்யால் ஜெயிக்கின்ற அப்படிப்பட்ட பார்வோன் ராஜ்யம் அழிந்து போகட்டும் இயேசு நாமத்தால அப்பா. திருநாய்களுக்காக அப்பா தகப்பனை தகப்பனை அவங்களுக்கு எதிராக ஏற்றப்பட்ட சட்டங்கள் இயேசு நாமத்தாலே
அப்பா உச்ச நீதிமன்றத்தில் அந்த எல்லா தீர்ப்புகள் டிஸ்மிஸ் ஆகட்டும். அவங்களை பாராமரிக்க கத்தரை செய்ய முறையாக எல்லாவற்றையும் அப்பா அவங்க செய்ய, அதுக்கென்று அலுவலர்கள் ஏற்படுத்த, அதுக்கென்று முகாமை ஏற்படுத்த, அதுக்கென்று ஆசிரியர் செய்ய அப்பா கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தகப்பன தேசத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சிறுபிள்ளை சிறுபான்மை ஜனங்களுடைய அப்பா வாழ்வாதாரம் மீட்கப்பட, எடுக்கப்பட்ட வீடுகள், நிலங்கள், திருச்சபைகள் அப்பா அவங்களுடைய அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் திரும்ப கிடைக்கட்டும். அப்பா பொய் கேஸ் போட்டு தகப்பனை ஜெயிலில் தள்ளப்பட்ட ஒவ்வொரு சிறுபான்மை ஜனங்கள் விடுதலை ஆகட்டும். இயேசு நாமத்தாலே செய்யாத தவறுக்காக அப்பா பொய் கேஸ் போட்டு உள்ள அப்பா இருக்கின்ற ஜெயில்கள் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இசப்பா வெளிவர நீங்க கிருபை தாங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா சிறுபான்மையின மக்களை தாக்கல் நடத்தி பாதிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க ஆதரவு செய்யுங்க. அவங்களுடைய எல்லா பணங்களும் வீடுகளும் தீக்கிராக்களோட திருச்சபைகளும் வீடுகளும் கட்டிடங்கள் நிலங்களும் வியாபார ஸ்தலங்களும் திரும்ப கிடைக்க, திரும்ப எழும்ப தேவன் கிருபை தாங்க ராஜா. அப்பா அவங்களால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரங்கள் வியாபாரங்கள் திரும்ப எடுப்பிக்கப்பட்ட தகப்பனே, என் தகப்பனே இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நீங்க நீதி செய்யுங்க அப்பா. வழக்காடுங்க ராஜா. அபகரிக்கிற எல்லா பணங்களும், ஏமாற்றப்பட்ட பணங்கள், திருடப்பட்ட பணங்கள் அப்பா பிள்ளைங்களுக்கு கிடைக்க கிருபை தாங்க. ஏமாற்றப்பட்ட எல்லா டிஜிட்டல் ஏமாற்றப்பட்ட எல்லா பணங்களும் அப்பா தகவலை சேருடைய நன்மைகள் ஏற்ற வேலையில் வந்து சேரட்டும். தடைப்பட்ட எல்லா பணங்கள் இயேசு நாமத்தால வந்து சேர்வதாக, வந்து சேர்வதாக, வந்து சேர்வதாக. அப்பா எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாவற்றையும் திருப்பிக்கொள்ளட்டும், சகலத்தையும் திருப்பிக்கொள்ள தேவரே இரக்கம் பாராட்டுங்க, தேவரே கிருபை தாங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வாதிங்க அப்பா. எக்ஸாம்ஸ்ல பிள்ளைங்களை அப்பா 10th 12th பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஞானத்தை கொடுங்க அப்பா. மேல்நிலை கல்விக்கு படிக்கின்ற ஆயுதமாகின்ற அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்ல தகப்பனை எதிர்காலம் அமைத்து கொடுங்க. உங்களை நேசிக்க, வேதத்தை நேசிக்க, ஆலயங்கள் செல்ல, கூட்டங்கள் செல்ல கிருபை தாங்க ராஜா. அப்பா கல்லூரி படிக்கின்ற எக்ஸாம் பிள்ளைங்க ஒவ்வொரு ஆசீர்வாதிங்க ராஜா. இந்த மழைக்காலம் என்ற எல்லா வித ஆபத்துக்கும் கொள்ளைகளுக்கும் வன்கணுக்கும் அப்பா தகப்பனை எல்லாவற்றையும் விலைக்கு பாதுகாத்துக்கணும். மழைக்காலம் என்ற எல்லா இடர்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துங்க தகப்பனே. அப்பா அதிக சேதம் வராதபடி அப்பா தகப்பனை தேவையில்லை மழை மாடுத்தாங்க தகப்பனை. ஆசீர்வாத மழை மாத்திரம் பெய்யட்டும், அழிவின் மழை அல்ல ராஜா தகப்பனை. ஒவ்வொரு மிருகத்தையும் பாதுகாத்துங்க தகப்பனை. ஒவ்வொரு வீடுகள் நிலங்கள் உடைமைகளை பாதுகாத்துங்க சப்ப. எல்லா வியாதிகளிலிருந்து அப்பா தகப்பனுடைய கோபாக்கு பாதுகாத்துங்க தகப்பனே. அப்பா தகப்பனை ஒவ்வொரு உங்க பிரசன்ன சமூகத்தால் பாதுகாத்துங்க. ஒவ்வொரு உங்களுடைய வார்த்தைகளை திரும்பட்டும், வார்த்தைக்கு கேட்கட்டும், வார்த்தைக்கு என்று ஒப்பு கொடுக்கணும் அப்பா. வார்த்தைகளாக பயன்பெற்று உமக்கென்று கனி கொடுக்கணும். நீர் அப்ப என்னை மாத்த நீங்க பேசுங்க. காண்கள் என்னிலே உண்மை மட்டும் காணும், உங்க சொல்ல கேட்கணும் அப்பா. எல்லாற்றையும் தாழ்த்து வைப்பிருக்கிற நீர் பொறுப்பிடங்களை எடுத்து காத்துருங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பிலே வாழ்த்துக்கள். உங்கள் யாரையும் அல்லேலூயா நெத்தபிரால் பெண்கள் ஜெபத்துக்கு இயேசு நாமத்தால வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் தியானிக்கும் எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்கள் தியானித்து ஜெபிக்க போகின்றோம். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விற்கப்பட்டு போகாமல், அல்லேலூயா, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டார். அல்லேலூயா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் தன்னுடைய ஒரே பிறன குமாரன் அல்லேலூயா உலகம் உண்டான முதல் அவரோடு கூட இருந்து, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வார்த்தை பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு நாள் மாம்சமாகி நம்மை போல மாம்சம் ரத்தமுடைய சரீரமாக அல்லேலூயா நமக்குள் வந்த வாசம் கிருபையினால் நிறைந்தவராக, சத்தியமாக நிறைந்தவராக, உண்மை நிறைந்தவராக அல்லேலூயா வார்த்தையான தெய்வம் உருவம் எடுத்து வந்து நமக்காக வந்தார். அல்லேலூயா. பின்பு ஆவியான நமக்குள்ள வாசம் பண்ணினார். அல்லேலூயா.
பிதாவை தேவன் தன்னுடைய ஒரே பிறனக்குமாய் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் ஹalleluya சுதந்திரமான இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் அனுப்பினார். ஹalleluya. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் அவங்க உடையவர்கள், அதே போல தானும் அவங்களோடு கூட கலந்து அவங்களுடைய பாடுகளை அறிந்து மனவேதனை அறிந்து அவங்களுடைய வேதனைகள் நெருக்கங்களை ஹalleluya நாம் அவங்களை போல மாறினாதான் அவங்களுடைய பிரச்சனைகளை இன்னும் நம்ம கண்டறிய முடியும், அவங்களை இன்னும் நம்ம நெருங்கலாம் என்று ஹalleluya நமக்காக ஒரு மனுஷனாக சிநேகிதனாக நம்மோடு இறங்கி வந்து நம்மோடு கூட வாழ்ந்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட ஹalleluya உலாவிக் கொண்டிருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நமக்காக நாம் கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். நித்திய ஜீவனாக பரலோக ராஜ்யம் எல்லோரும் அடையணும். யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லோரும் தேவனை பற்றி அறிந்த அறிவு அடைய வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தம். ஹalleluya. நரகத்தை அப்பா ஏன் உண்டாக்கல என்றால் பிசாசுக்காகவும் ஹalleluya அவனுடைய தூதர்கள் ஆண்டு இந்த பூமி உண்டாக்கும் பொழுது மிக அழகாக உண்டாக்கினார். ஆனால் பிசாசானவன் தன்னுடைய பெருமையினால் நான் ஆராதனை கூடத்தில் ஏறுவேன், தேவனுக்கு மேலாக வீட்டிருப்பேன், தேவன் எல்லாரும் புகழ்றாங்க, என்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று அந்த புகழ்ச்சினால் அந்த புகழ்ச்சி என்னும் போதையினால் தான் பிரபலமாக வேண்டும், தன்னை புகழ வேண்டும், தன்னை பாராட்ட வேண்டும் என்று தேவனுக்கு ஈடாக தான் மகிமைப்பட வேண்டும் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தினால் அவன் கீழே தள்ளப்பட்டு தேவனுக்கு எதிராக செயல்பட்ட தேவன் அதை கண்டுபிடித்து அவனை கீழே தள்ளி அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்டாக நரகத்தை உண்டாக்கினார். ஆண்டவர் உண்டாக்கின நோக்கம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதலுக்காகவும் தான். தூதர்களில் ஒரு கூட்டத்தை அவன் கூட்டிக் கொண்டு போய்விட்டான். ஆனால் அவன் என்ன நினைத்தான், ஆண்டு திரும்ப ஹalleluya மிக அழகாக பூமி உண்டாக்கினார். அதில் ஆதாம் வேலைப்படுத்த பிற்பாடு பிசாசு பார்த்தான், நீ என்னுடைய சாயல்ல உன்னுடைய சாயல்ல உண்டாக்கின உன்னுடைய பிள்ளைகளை எனக்கு கொடுக்கணும், எல்லாவற்றையும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தியா, நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பிள்ளைங்களை வைத்தியா என்று நான் எப்படி உன்னுடைய பிள்ளைகளை நான் அழிப்பேன் என்று பிசாசு தேவன் மேல் இருந்த கோபத்தை தேவஜனமாக நம்மேல் காட்டி ஆதாமை சர்ப்பம் வடியில் ஏவாளோட பேசி பாவம் செய்து வைத்து அவனுக்குள் இருந்த மகிமை இழக்க வைத்தான். பாவத்தின் நிமித்தமாக அதிகாரத்தை இழக்க வைத்தான். தேவனோடு உள்ள அன்பு உறவு அவன் இழக்க வைத்தான். இதை திரும்ப மீட்டெடுக்க இயேசு இந்த பூமியில் வந்து ஹalleluya நாம் செய்த தவறுக்காக நாம் செய்த அக்கிரமத்துக்காக அவர் தன்னை பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியாக பாவம் செய்தால் ஆட்டுக்குட்டி பலியிடணும் என்று அந்த காரிய நிமித்தம் அவர் தன்னை ஒரு பலியாடாக கொடுத்து ஹalleluya மொத்த உலகத்தின் அக்கிரமத்தையும் ஹalleluya அவர் தன்மேல் சுமந்து கொண்டு நாம் ஐஸ்வர்யமாக வாழ வேண்டும், நாம் சந்தோஷமாக வேண்டும், நாம் சமாதானமாக வாழ வேண்டும், நாம் அவரோடு கூட ஹalleluya அவர் எப்படி பிதா மடியில் இருக்கின்றாரோ ஜெயித்து அதே போல் நாம் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கூட ஹalleluya அவர் தன்னை பிதாவுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. அவங்க துப்பும் போது அடிக்கும் போது அவரை பரியாசம் பண்ணும்பொழுது அவர் ஏற்று பேசியிருக்கலாம், அவர் மறைஞ்சு போயிருக்கலாம், அவர் ஒரு செகண்ட் தூதலை கூப்பிட்டா அவங்க அவரை கொண்டு போயிருப்பாங்க. எல்லா சந்தர்ப்பங்களையும் அவருக்கு விடுபட்டு ஓடி போக அந்த இடத்துலேருந்து அந்த கொடிய சூழ்நிலையிலிருந்து அவர் அகப்பட அவர் தப்பிக்க அவரால் எல்லாமே முடியும், எல்லா வழிகளையும் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஹalleluya அடிமை மாதிரி ஒப்பு கொடுத்தார். தாழ்த்தார், தன்னை சிலுவையில் மரணம் பண்ண நமக்காக தாழ்த்தி நாம் பல்லவரத்துக்கு வர வேண்டும். அவர் ஜெயித்து 3ஆம் உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு அவர் ரத்தத்தினால் பிறந்த சந்தேகங்கள் நாம் பிசாசை ஜெயிப்போம், ஹalleluya பல்லவத்துக்கு செல்வோம், ஹalleluya நாம் அவரை போல் பிதாவின் வலது பாசம் நாம் வீற்றிருப்போம், ஹalleluya அதை கொடுக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஆசையினால் எல்லாவற்றையும் ஹalleluya நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு நாம் கெட்டு போகாமல் நித்திய அடைய அந்த பரலோக ராஜ்யத்தை அடையிறதுக்காக ஹalleluya அவரை தந்தலே பிதாவின் தேவன் அவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஹalleluya கிறிஸ்தவ மதத்தின் முக்கிய சாரம்சமே God is love, love is God. ஹalleluya அவர் அன்பானவர், அன்பு தான் கடவுள், கடவுள் தான் அன்பு. ஹalleluya அவர் கொலைகாரர்கள், கருப்பு, குட்டை, நெட்ட, பணம் இல்லாதவங்க என்று இந்த உலகம் சொல்லும். பணம் உள்ளவங்களுக்கு ஒரு நீதி கொடுக்கும், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு நீதி, பணம் உள்ளவங்களுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம் என்று உலகம் தன் போக்கில் எப்படி போய்கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவங்க எவ்வளோ தவறு செய்தாலும் அதை மறக்கிறாங்க.
அவங்க கையில் அகப்பட்டு அவங்களுக்கு தன்னை விற்று போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை அப்படி நடக்கிறாங்க, பொய்யை பரப்புறாங்க. பொய்யா இன்னைக்கு சோஷியல் மீடியா, டிவி, பேப்பர் எல்லாம் பொய்யும் பொய்க்கு பிதாவான பிசாசு இன்றைக்கு அவங்களுக்குள்ள இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆளுகை செய்கின்றான். ஆனால் அல்லேலூயா, இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் தான் சத்தியம், உண்மையின் தெய்வம். அவர் தான் உண்மையானவர். அவர் ஒருவரே தவிர உண்மை யாருமே கிடையாது. அல்லேலூயா, அப்படிப்பட்ட தெய்வம். அல்லேலூயா, அவர் தான் பரலோகத்து போக ஒரே வழி. அவரை அனுப்பி அவர் மூலமாக அல்லேலூயா காணியாட்சிக்கு பரம்பா தேவனே இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் எங்கேயோ கிடந்தோம். அல்லேலூயா, நம்மெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ராஜ்யத்துக்கு வரும்போது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் அப்படி கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை இருந்தது. நம்மெல்லாம் புறஜாதிகள். அவங்க சொல்லுவாங்க, யூதர்கள் இஸ்ரேல் சொல்லுவாங்க, நரகத்தில் புறஜாதிகளை வச்சு கட்ட மாதிரி எரிப்பாங்க, இதுக்கு தான் அவங்க யூஸ் ஆகும் சொல்லி அப்படி நம்மளை ஒதுக்குனாங்க. புறஜாதி மற்ற ஜாதிகள் மேலே தேவனுடைய இது கிடையாது. ஆண்டு சொன்னார், கானான்சி கூட ஆண்டவரே எனக்கு என் பிள்ளைக்கு சுதந்திரம் தந்துடுமே ஆண்டு சொன்னார். முதல்ல பிள்ளைகளுக்கு அப்புறம்தான் மற்றவங்களுக்கு என்று சொன்னார். அல்லேலூயா, காணாமல் போன இஸ்ரவேலை திரும்ப சேர்க்கத்தான் வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த கிருபை அல்லேலூயா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த நிமித்தமாக புறஜாதிகளுக்கும் ஆண்டவருக்குள்ள எல்லா அந்த காரியங்கள் விளக்கப்பட்டது. அந்த திரைச்சி ரெண்டாக கிழிந்தது. எல்லா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது. யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த நிமித்தமாக யூதர்களோ கிரேக்கர்களோ உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ தாழ்த்தப்பட்ட இனமோ கீழ் ஜாதி மேல் ஜாதியோ படிப்பு உள்ளவங்களோ படிப்பு இல்லாதவங்களோ தகுதி உள்ளவர்களோ தகுதி இல்லாதவங்களோ யாராக இருந்தாலும் அல்லேலூயா இயேசு ரத்தத்தால் நீதிமானாய் மாறலாம் என்று சட்டம் வந்தது. அல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தை ஃபுல் ஸ்டாப் பண்ணி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அதன் மூலமாக பிதாதேவன் நம்மேல் வைத்த தன்னுடைய அன்பை விளங்க பண்ணார். இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அவர் வரவில்லை, உலகத்தை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா, தம்முடைய குமாரனை அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்க உலகத்தை அழிக்க வேண்டும் இல்லை செய்த தண்டனைக்கு நியாயப்பிரமாணம் அதான் சொல்லிச்சு. ஒரு மனுஷன் தெரியாம மாடை குளிர்த்தினாலும் அவன் மாடு குளிர் தள்ளப்பட வேண்டும். தெரியாம ஒருத்தன கல்லால் எரிஞ்சு செத்தாலும் அவனும் அதே மாதிரி செய்யப்பட வேண்டும். தெரியாம கண்ணில் ஏதோ சண்டையில் அடிக்கும் போது அந்த கை தெரியாம அவன் கண்ணிலேயோ பல்லையோ பட்டா அவனுக்கு அவன் கண்ணை அவன் பல்லை எடுக்கணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இதுதான் நியாய பிரமாணம். அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பின நாள் அவங்க செஞ்ச எல்லா தப்பையும் தன்மையை ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா நீ செய்த பாவத்துக்காக நான் மறித்து விட்டேன், நான் தண்டனை வாங்கிட்டேன், அதனால நீ என்னிடம் உன் பாவத்தை அறிக்கையிட்டு என் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டா நீ என் பிள்ளைய மாறின பிற்பாடு நீ பஸ்தம் ஒன்று மாற்றிடுவேன், பழைய எல்லா பாவத்தையும் நான் முதுகுக்கு பின்னாடி இருந்து விட்டேன், நீ புதிய மனுஷி. ஆனால் என்னுடைய ஆவியானவர் உனக்குள் வந்த பிற்பாடு நீ நியாயப்பிரமாணத்துக்குள்ள இல்லை, கிருபையின் ஆவிக்குள்ள வந்துட்ட. அல்லேலூயா, ஆவின் பிரமாணம் வந்தனால உன்னை பாவம் மேற்கொள்ளாது, உன்னை நான் பாவம் செய்ய விட மாட்டேன். அந்த பாவம் செய்ய சிந்தனை வராது. கிறிஸ்து இயேசு உள்ளே இருந்தால் பாவம் வெளியே போயிடும். பாவம் உள்ளதான் கிறிஸ்து இயேசு இருக்க மாட்டார். அவ்வளவுதான். அல்லேலூயா, நமக்குள்ள வந்து விட்டார். நம்முடைய எல்லா சுபாவங்களும் மாறும். நாம் அவரே போல் மாறிவிடுவோம். அல்லேலூயா, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் பழைய காரியங்கள். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் எல்லாமே பழையவெல்லாம் ஒளிஞ்சு பெற புதுசாக மாறிவிடும். அல்லேலூயா, நாம் நியாயத்தீர்ப்பு அடைய நமக்கு நாம் பாவம் செய்தால் நமக்கு நியாயத்தீர்ப்பு என்று இல்லை. நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்குள் இருந்து ஆவியானவர் உணர்த்துவார். பாவத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார். எது செய்தால் நீதி, எது செய்தால் நியாயம், எது செய்தால் கற்பு, எது ஒழுக்கம், எது புண்ணியம், எது புகழ், எது துர்க்கீர்த்தி, எது நற்கீர்த்தி, இதை செய்தால் நியாயத்துக்கு வரும் என்று நமக்குள் இருந்து ஆவியானவராக உணர்த்தி கொண்டு இருப்பார். அல்லேலூயா, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி பலத்தின் மேல் பலம், மகிமை மேல் மகிமை, ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு அவரை போல் மறுபடியும் கொண்டு குமாரனை போல் அவருடைய சாயலாக அவரை போல் மாறிக்கொண்டே வர நாம் பூரண கடந்து போவோம். அல்லேலூயா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் உள்ள நடந்து கொண்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, நாம் செய்த பாவத்துக்கு நமக்கு உடனடியாக ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அன்றைக்கு அந்த வெட்டி சாய்ந்தது அவன் தெரியாம ஐயோ சாய்ந்துட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டி தொட்டான்னு மறித்தான். அக்கினி பற்றி இருக்கிற
பெருங்காற்று, இடி முழக்கம், பிதாவாகிய தேவனுடைய வாய்ஸ், தண்டர் வாய்ஸ், இடி முழக்க சத்தம். அன்னைக்கு அந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள் பயந்தாங்க. மோசையோட அவர் முகமாக அக்னியிலிருந்து பேசினாரு. அவரால் அந்த காட்சி பயங்கரமா சொன்னாரு. ஐயோ நான் செத்தேன்னு சொன்னார். அவர் கீழே இறங்கி வரும்போது அவர் முகத்தை அந்த ஜனங்கள் பார்க்க முடியல, அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நம்ம அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு இன்றைக்கு வரலை. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வந்த இடம் சீயோன் மலை. ஹல்லேலூயா. பிதாவிடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவர் அப்பா பிதான் கூப்பிட புத்திர சுகராகி நமக்கு வந்துட்டு பிள்ளை. அவர் நம்ம அப்பா, நம்முடைய தகப்பன், நம்முடைய பிள்ளை. நம்ம சுற்றி கூட தூரம் இருக்காங்க. நம்ம சுற்றி ஆவில பூர்ணாம கூட பஸ்டாண்ட் இருக்காங்க. நம்ம சர்வசங்க சபைக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துக்கு டைரக்டா வந்துட்டோம். ஆவியானோட வந்துட்டோம். ஹல்லேலூயா. எல்லாம் அவர்கிட்ட வந்து சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம நியாயத்திற்கு அடையக்காக அவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்திற்காக தான் அவர் தன்னுடைய குமாரனை நமக்கு அனுப்பினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்காய் அனுப்பப்பட்ட குமாரனே நன்றி ராஜா சொல்லுங்க. என் பாவத்துக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே நன்றி சொல்லுங்க. எனக்காக ரத்தம் சிந்தனீர் நன்றி. அவருடைய அன்பை நினைங்க, அவருடைய தியாகத்தை நினைங்க. நமக்கு அவர் எவ்வளவு அடிகள் பட்டார். நாம் நன்றாக வாழ வேண்டும். நாம் வறுமையோடு, ஏழ்மையோடு, சாபத்தோடு, பாவத்தோடு வாழுது இதனுடைய சித்தம் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக மனுஷங்க, உலக தலைவர்கள், ஆக்டர்ஸ், நிறைய பேர், அரசியல்வாதிகள்லாம் தன்னுடைய ஃபாலோயர்ஸ் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப், அவங்க ஒரு லைஃப் வாழ்வாங்க. நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு ரிச்சான லைஃப், நல்ல உணவு உண்பாங்க, நல்ல உடை எடுப்பாங்க, காஸ்ட்லியாக வாங்க, காஸ்ட்லியாக சாப்பிடுவாங்க, காஸ்ட்லியான ஹோட்டல், எக்ஸ்பென்சிவ் வாழ்க்கை, எக்ஸ்பென்சிவானதை வாங்குவாங்க. ஆனால் அவங்கள பின்பற்ற ஃபாலோவர்ஸ், அடிமட்ட தொண்டனுக்கு அந்த அவங்க வாழ்கிற வாழ்க்கை கிடைக்குமா என்பது அவங்கள மிக சந்தேகமே. அவங்கள போல வாழ முடியாது. ஆனால் இரவுகள் அவங்க பேரை சொல்லி வாழ்த்துவாங்க, அவங்க பின்னாடி போவாங்க, கூட்டங்கள் போவாங்க, அவங்க வருமானத்துலேருந்து அவருக்காக பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, அவங்க போடலாம் கட்டடை வைப்பாங்க, மாலை போடுவாங்க, கூட்டங்கள் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் அங்கே தொண்டனுடைய நிலைமை ஒரு நாளுமே தலைவன் மாதிரி ஒரு நாளுமே அவங்க ட்ரீட் பண்ணப்பட மாட்டாங்க. ஒரு சில பேர் அதுக்கு விதிவிலக்கு. ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது. அவங்க 45 ரூபா கோடி காரில் போனால் தொண்டனுக்கு இன்றைக்கு சைக்கிள், பைக் இருக்க யோசித்து பாருங்க. இப்படி தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஆனால் இயேசு ஹல்லேலூயா தலைவனாக அல்ல, நான் உங்களுக்கு சிநேகிதர் என்றார். நான் இருக்கிறத நீ இருக்கணும், நான் வாழ்கிற வாழ்க்கை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருந்தார்? வியாதி இல்லாமல் வாழ்ந்தார். அவர் எப்படி இருந்தார்? சாபமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் எப்படி இருந்தார்? ஹல்லேலூயா. உயர்வுள்ள சிந்தனை, அழகுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. மனதிற்குள்ளவராக இருந்தார். அவருக்குள்ள அற்புதமே வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்காக ஹல்லேலூயா பிதா தேவன் உண்டாக்கின பரலோகம், உலகம் உண்டானது முதல் ஹல்லேலூயா நமக்காக பார்த்து பார்த்து வெளியேறப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட வீடு. அவர் இருக்கின்ற நம் மகிமை, அவர் இருக்கின்ற பரிசுத்தம், அவர் இருக்கின்ற ஒளியிலே தரித்திராக அவர் இல்லை, அவர் ஏழையாக இல்லை. ஹல்லேலூயா. ஏழையாக வந்தார், ஆனால் ஏழையாக வாழவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்காக வந்தார். சொல்லுங்க நன்றி அப்பா. எனக்காக வந்த, எனக்காக உயிரோடு கூட எழுந்தார், எனக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம்னே கொண்டுள்ளார். எத்தனை அன்பு! கைகள் தட்டி அப்பா நல்லவர். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பிறன குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனா இராத படியினால் அவன் ஆக்கினைகளாக தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு தான்? அவரை நம்பாதவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவருடைய கட்டளை கை கொள்ளாதவங்க, அவரை கடவுள் எனக்காக வந்தார், எனக்காக வாழ, எனக்காக மறித்தார், எனக்காக உயிரோடு எழுந்து, எனக்காக அவர் வாழ்ற இடத்தை எனக்காக ரெடி பண்ணிட்டார், அவரை போல வாழ, உலகத்தில் உள்ள தலைவர்கள் போல அல்ல. எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு சாப்பாடு, உனக்கு ஒரு சாப்பாடு அல்ல. நான் உனக்கு கூட சரி சமமா. ஒரு சில தலைவர்கள் இன்றைக்கு அப்படி இருக்காங்க. ஹல்லேலூயா. மக்களோட மக்களாக ராகுல் காந்தி அவர்கள் நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட மக்களோடு கூட சேர்ந்து அவங்க படுற பாடோட அவர் நீக்காரு. ஒரு சில பேர், காமராஜர் போல ஒரு சில பேர் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் ஏற்பட்டவர். அவர் கடவுளா இருந்து மனுஷங்க சேர முடியல என்று மனுஷன் மாறி, அவர் மனுஷன் அல்ல, வானம் உட்கார இடம் பூமி, அவர் கால்விக்கு இடம், காலோட தூசி. நம்ம அவர் யாரும் அழைக்கப்பட முடியாது, அவருடைய ஞானம் யாரும் ஆராயப்பட முடியாது, அளவிட முடியாத மகத்துவம், ஆராயப்பட முடியாதவர்.
தொடக்கமே இல்லாதவர், முடிவில்லாதவர், அப்படி வல்லமை, அப்படி ஞானம், அப்படி அறிவு யாராலுமே உணரப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல். அல்லேலூயா. அவர் 6 மனுஷங்க நமக்காக மாத்திரம் வந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளில் சோதனை நம்மோடு கூட சோதனை செய்து நம்மோடு கூட பரிதபிக்கக்கூடியவர் கிடையாது, வேறு கடந்து போறவர் கிடையாது. நம்மை போல் சோதிக்கப்பட்டு அல்லேலூயா நமக்கு அந்த சோதனையில உதவி செய்து நம்மை பலப்பட்டு அதை ஜெயிக்க வச்சு அந்த மகிமையை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. எத்தனை அருமையான தகப்பன், நமக்கு கையில் தட்டுவோம். அல்லேலூயா. எத்தனை அருமையான தகப்பன் அப்பா. அல்லேலூயா. அவரை நம்ப வேண்டும். அவ்வளவுதான். அப்பா, நீங்க என் பாவத்துக்காக மறிச்சிங்க, என்ன நல்ல வாழ்க்கை வாழ எனக்காக நீங்க அன்றைக்கு சிலுவையில் நிர்வாண குலமா தொங்குனீங்க அப்பா. நான் நல்ல ட்ரெஸ் போட, நான் நல்ல சாப்பாடு சாப்பிட, நான் வியாதியில்லாத வாழ்க்கை வாழ எத்தனை நல்ல தகப்பன். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ற இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பான யாரு? அல்லேலூயா. யாருமே கிடையாது. அவரை நம்பாதவங்களுக்கு என்ன உண்டு? ஆக்னி தீர்ப்பு. இந்த பூமியில கடைசி காலத்தை கடைசி எட்ஜில நம்ம நிற்கின்றோம். இன்றைக்கு நிறைய தேசங்கள் ஆண்டவரை மறந்த தேசங்கள், கிறிஸ்தவ தேசம் சொல்லப்பட தேசங்கள் பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாம மற்ற காரியங்கள், மற்ற பழக்க வழக்கங்களை, அந்நிய ஜாதி புறஜாதி செய்கிற எல்லாவற்றையும் உள்ள கொண்டு வந்து ஆண்டர் சபையை தீட்டுப்படுத்தி ஆண்டர் சபைகளை இன்றைக்கு கிளப்புகளாக மாற்றிட்டாங்க. மற்ற புறஜாதிகளுக்கு விட்டுட்டாங்க. விட்டு அவங்க அதில் அவங்க தன்னுடைய தொழில் ஸ்தலமாக மாற்றி இன்றைக்கு கிறிஸ்தவமே கேலிக்குரிய அவங்கள பொறுத்த மாறிக்கொண்டு விட்டது. சபைகளுக்கு வரவில்லை, கேலிக்கு கொடுத்து போகிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களில் தன்னை ஈடுபட்டு கொண்டு தேவனை மறந்தனால ஆண்டுடைய நியாய தீர்ப்பு இன்றைக்கு நிறைய தேசங்களில் எப்படி அன்னைக்கு பார்வோன் காலத்தில் நடந்த மாதிரி வானத்திலிருந்து வண்டுகள், பேன்கள், தவளைகள் விழுகிறது. ஆறுகள், ஏரிகள், குடங்களை கூட கடல்கள் உள்ள உயிரினங்கள் செத்து மேலே வந்து மிதக்கிறது. அதே போல கல்மலைகள், சின்ன கோலிகாசிஸில் உள்ள கல் ஐஸ் பார் இப்போ பெரிய பெரிய ஐஸ் பாராக வானத்திலிருந்து விழுகிறது. தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது. பைபிளான அந்த வாதிகள் இன்றைக்கு நிறைய தேசங்களில், நிறைய டெசர்ட் லேண்டு, பாலைவனங்களில் வெள்ளம் வருகிறது. மழையே பெய்யாத செயற்கை மழையை உருவாக்கி தான் அவங்க நாட்டை வாழ்றாங்க. அப்படிப்பட்ட தேசங்கள், மத்திய கிழக்கு தேசங்கள், பாலைவன தேசங்கள் கூட இன்றைக்கு வெள்ளம், மழை அவ்வளவு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு வரலாறு காணாத வெள்ளங்கள், மலைகள், அப்படி கிளைமேட்டு. கோடை காலத்தை மழை பெய்யுது, மழை காலத்தை வெயில் அடிக்கிறது. எல்நிலம், பருவநிலை மாறுபாடு, குளோபல் வார்மிங், பூமி மிக மிக ஹீட் ஆயிற்று. பல காரியங்கள் தேவனுடைய நியாயத்துக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது பல இடங்களிலே. ஆனால் இந்த நொடியில நம்ம நினைக்க வேண்டியது, ஹல்லேலூயா, அவரை நம்பின பிள்ளைங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்னி தீர்ப்பு கிடையாது. குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்க முடியாது. அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை அண்டைக்குள்ள ஜனங்கள் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல சொல்லுங்க, ஆண்டவரே, நோவா அன்றைக்கு பேலிக்கல வந்தப்போ அதே போல நானும் என் குடும்பம் உங்க ரட்சிப்பும் பேலிக்கல அப்பா இயேசுங்கிற பேலிக்கல நாங்கள் வர வேண்டும். அன்றைக்கு முழு உலகம் அழிந்தது. ஆண்டவர் சொன்னார், வெள்ளம் வரும், ஆபத்து வரப்போகுது என்று. நோவா சொன்னார், அவரை கேட்கல, பரியாசம் பண்ணாங்க. ஆனால் நோவா குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கும் தேவனால் தெரிந்துக்கப்பட்ட தேவனுக்கு உண்மை வாழ்கின்ற பிள்ளைங்க நிறைய முயற்சி மூலமாக கட்ட பேசிக்கொண்டு இருக்கின்றார். அப்படி வருகை மிக சமீபம். உலகம் அழியப்போகிறது. அந்திக இந்த உலகத்தை ஆள்றதுக்கு எல்லா காரியங்களும் இன்னைக்கு மிக வேகமாக ஆழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எங்கேயோ ஏதோ கேள்விப்பட்டோம், 666 சிப்பு பதிக்க போகிறாங்க, பதிப்பாங்க, அதை பதித்தா நிறைய போயிடுவாங்க என்று சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டு நம்ம கண்ணு முன்னாடி சென்னையில் நம்முடைய வீட்டில் இருக்கிற டாக்ஸ்களுக்கு இன்றைக்கு வந்து சிப்பு பதிக்கிறாங்க. வேகமாக நடைபெற்று கொண்டிருக்குது. அடுத்தபடியாக கண்டிப்பாக பதிக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஃபைன் சொல்லிட்டாங்க. அதே போல் அடுத்தது மனுஷங்க செய்வாங்க, ரொம்ப நாள் அல்ல. அதே போல் வேத்தின் தீர்க்கதரிசனங்கள் சகரியால சொல்லப்பட்டபடி ஆண்டுடைய பாதங்கள் வரும்போது அந்த ஒளிவுமலை 2ஆக பிளக்கும். இந்த வாரத்தில் அதில் பெரிய மிகப்பெரிய கிராக் விழுந்திருக்கு. நிறைய தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கின்றன. ஹல்லேலூயா. வானத்தின் சத்தம் அசைக்கப்பட போகிறது. சூரியன் ரத்தம் கருப்பாக மாறி நம்ம பார்த்தோம், சந்திர ரத்தமாக மாற பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்னும் மிகப்பெரிய ஒரு சூரியன், அந்த வயதாய் சூரியன்லேருந்து அந்த துகள்கள்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு புயல் உண்டாகினால் மற்ற நம்முடைய சேட்டலைட் இன்றைக்கு எல்லாம் அந்த காந்தப்புறங்கள் அடிபட்டு போகும். நம்ம செல்ஃபோன், டிவி எதுவும்
செயல்படாது. காருள்ள பூமி போயிடும், ஏற்ற செல்லப்படுற அந்த காலங்கள் மிக நெருங்கி வருகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உலகம் அழிய போகுது, நிறைய நகரங்கள் தண்ணிக்குள்ள மூழ்க போகுதுன்னு சொல்றாங்க. ஏனென்றால் நீர்மட்டம் உயர்ந்து போனது, புவி வெப்பமயமான ஆர்டிக் அண்டார்டிக் உள்ள பெரிய பெரிய பனிப்பாறைகள் உருகினால நிறைய மிகப்பெரிய நகரங்கள் மூழ்கும் ஆபத்து 2030 அப்படிப்பட்ட அபாயம் நடக்கப்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டம். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம நோக்கி வருகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைகளால் தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசிக்க நாம் எடுக்கப்பட்டு போக மாட்டோம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வருவார், என்னை அவரோடு கூட அழைத்து செல்வார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நாங்கள் இந்த அழிவிலிருந்து நாங்கள் காக்கப்படும். சொல்லுங்க, நாங்கள் இந்த அழிவிலிருந்து காக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அவரோடு கூட நடந்த ஆக்கின திருப்பு நமக்கு கிடையாது, நமக்கு அழிவு கிடையாது. அல்லேலூயா. அவரை நம்பாதவங்க இந்த அந்திக ஆட்சியில் இருப்பாங்க. ஜீவபுஸ்தகத்தில் பேரில் பட்டவர்கள் பரலோகத்தில் போவாங்க, வருகையில் போவாங்க, காணப்படுவாங்க. ஆனால் பேரில் படாதவங்க தான் அந்திக சாட்சியில் இருப்பாங்க. அல்லேலூயா. நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யணும். நம்ம கையில் மரணம் ஜீவன் நம்ம நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் எதை விரும்புங்க அதை பேசுங்க. ஆண்டவங்க முன்னாடி 2 பாயிண்ட் வச்சுட்டாரு. நன்மையோ ஜீவனோ, ஜீவ வழி மரண வழி, நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்கள் ஆகியிருக்கிறபடியினால அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை என்ன செய்றாங்க, விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். ஏன் அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு? ஏன் இந்த உலகத்தை ஆண்டு அழிக்க போறாரு? எதனால என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அல்லேலூயா உலகத்திலே கர்த்தர் அல்லேலூயா ஒளியாக வந்தார். அந்த ஒளி அவருக்குள் ஒரு ஜீவன் உயிர் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஜீவன் மெய்யான ஒளி. அவர் நமக்காக இருள் நிறைந்த இந்த பூமியில வெளிச்சம் கட்டும் ஒளியாக விளக்காக வந்தார். என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளில் நடக்க மாட்டான், வெளிச்சத்தில் நடப்பான். அவன் ஏன் நாமத்தில் அவன நீதியின் பாதையில் ஆண்டவரை உண்மையாக நீங்கள் நேசித்தா, ஆண்டுக்காக உண்மையாக வாழ்ந்தா, ஆண்டவரை உங்களுக்குள்ள உண்மையாக அவருடைய ஆவியாக இருந்தால், அல்லேலூயா, எவர்கள் ஆவியாக நடத்தப்படாங்க அவங்க தான் ஆண்டவர் புத்திரர். அவங்க தவறான காரியத்துக்கு செய்ய மாட்டாங்க, தவறான காரியத்துக்கு போக மாட்டாங்க, தவறான காரியத்துக்கு ஏற்று நிற்பாங்க. அது கூட ஃப்ளெக்சிபிளாகி கன்வின்ஸ் ஆகி போக மாட்டாங்க. பாவத்தோடு ஏற்று நிற்பாங்க, பாவம் செய்கிற மனிதரோடு ஏற்று நிற்பாங்க, தீயவங்க கூட சேர மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுபாவம் ஒளியானது நமக்குள் இருந்தால் இருளின் காரியங்கள் நம்ம வெறுப்போம், நமக்கு அதை பார்த்தா கோபம் எரிச்சல் தான் வரும். அல்லேலூயா. ஆனால் ஆக்கினைக்காக தீர்க்கிற அந்த மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகள். இன்றைக்கு கிறிஸ்தவ தேசம்னு சொல்லப்பட தேசத்துல இன்னைக்கு தெருவில் காஸ்பல் அறிவிக்கிறவங்கள பார்த்தா அடிக்கிறாங்க. அதை அடித்து திருப்பி போலீஸ் கேஸ் ஆனால் போலீஸ் யாரை தான் அரெஸ்ட் பண்ணுது? பாதிக்கப்பட நபரை, சுவிசேஷன நபரை தான் அரெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு வீதிகளில் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது. பல தேசங்கள்ல, மற்ற புறமத தேசங்கள் அல்ல, கிறிஸ்தவ தேசங்கள்ல இந்த காரியம் நிறைய நடக்கிறது. பப்ளிக் பிளேஸ்ல காஸ்பல் சொல்லக்கூடாது, சொன்னா அடிக்கிறாங்க, இல்லை என்றால் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. நிறைய காரியங்கள் அவங்களுக்கு. நீங்க பாவம் செய்தாங்க, ஆணுடன் சேரக்கூடாது. இயற்கை ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை உண்டாகி பக்தியில சந்ததி உண்டாகி, இதுதான் இயற்கை முறைமை கட்டப்பட்டது. ஆனால் அவலட்சணமான காம விகாரங்கள், ஆணோட ஆண் பெண்ணோட பெண், இன்றைக்கு எல்லாத்தையும் அவங்க சர்வசாதாரணமாக செய்யறாங்க. அதே போல உடம்புல தேவனுடைய சரீரம் அது பரிசுத்தத்துக்கு அவர் வந்து தங்குற ஆலயம், அது வேஸ்டத்துக்கு உள்ளது அல்ல. அவங்களே போல பிரஜைகள் செய்யாமல் நம்ம அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கூடாது. இந்த சரீரத்தை கீறவோ, இந்த சரீரத்தை அடையாளத்தப்படவோ வேதம் நம்ம அனுமதிக்கவே இல்லை. டேட்டூஸ் படாங்க, பச்சை குத்துறாங்க. அப்படி குத்திட்டா நம்ம பிசாசுக்கு தான் நம்ம அர்ப்பணிச்சோம். இன்றைக்கு அது எல்லாமே தவறு என்று ஒரு கூட்டம் சொன்னோம். அவங்கள அடிக்கிறாங்க, அவங்கள திட்டுறாங்க, அவங்களுக்குள்ள சேர்ப்பாக்காங்க. தன்னுடைய தவறு யார் செய்யறாங்க சொல்றாங்களோ அவங்கள பகைக்கிறாங்க. ஒளியின் கிரியைகளை அவங்க பகைக்கிறாங்க. ஒளியை விரும்பல, இருளை விரும்புறாங்க. பாவத்தை தண்ணீரப்பில் பகுறாங்க, கொடுமை ஆடைப்பில் உடுத்துறாங்க, அகங்காரமா பேசுறாங்க, இருமாம பேசுறாங்க, நல்லவங்களை பைக்காங்க, நல்லவங்க அகைன்ஸ்ட் எவ்வளவு காரியங்கள். ஒரு நல்லவன் இருந்தால் ஆனால் வாழ விடாம வளர விடாம எவ்வளோ நசுக்க முடியுமோ, எவ்வளோ ஒடுக்க முடியுமோ அப்படின்ட்டு செய்யறாங்க. சோசியல் மீடியா திறந்தா பொய்கள், கெட்டவங்களை ஆதரிக்காங்க. டிவி பேப்பர் எல்லாத்துலேயும் தவறான நபர்களை ஆதரிக்க, தவறான செய்ய திரும்ப திரும்ப போட்டு தவறானதை சரின்னு சொல்லி நினைக்காங்க.
ஆனா சரியான கருத்தை மறைக்க பார்க்காங்க. எல்லா இடங்களையும் அவங்க வந்து இருளை பற்றி கொள்ளாங்க, இருளை விரும்புறாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை என்ன செய்வாராம்? அழிப்பார். அல்லேலூயா. ஆனா நாம் சொல்ல வேண்டும், அல்லேலூயா, எனக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது, நான் பாவம் செய்ய மாட்டேன். எனக்குள் அவருடைய ஜீவன் இருக்கிறது, நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் இருளின் காரியங்களை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. மாம்ச கிரிகள் அது வெளியரங்கமா இருக்குது. உபச்சாரம், அசுத்தம், இச்சை, காம விகாரங்கள், அருவருப்புகள், கொலைகள், கலகங்கள், பொய்கள், பொறாமைகள், வாக்குவாதங்கள்லாம் வெளியே இருக்குது. எனக்கு அது தேவையில்லை. ஆனா நமக்குள் என்ன இருக்குது? ஆவின் கனியில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை போல அன்பா, அவரை போல நீடிய பொறுமை, அவரை போல சாந்தமா, அவரை போல இச்சை எடுக்குமா, அவரை போல அல்லேலூயா பொறுமையோட நீடிய சாந்தத்தோடு கூட ஆவின் கனிகள் நமக்கு வேணும். வரங்கள் வேணும், கனிகள் வேணும். அதை விட மாம்ச கிரியைகள் நமக்கு இருக்கவே கூடாது. ரட்சிக்கோட பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க என்று சொல்றாங்க. தேவனுடைய ஆவியான அர்த்தப்படுறவங்களுக்கு அந்த இருளின் காரியங்கள் நமக்குள் இருந்தால் இருளின் ராஜாவுக்கு அந்திகிறிஸ்து நமக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவாரு. ஆனா நாம இங்க ஒளியின் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. பேலியாளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு நாளும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. பலகராட்சியில் இருளே கிடையாதான். உங்க சூரியன் சந்திரன் தேவையில்லை, அவருடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்பட பிள்ளைங்களுக்கு இருதயத்தில் என்ன இருக்கின்றும்? ஒளி. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன்னுடைய கிரியைகள் வந்து கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் அந்த ஒளியிடத்துல ஒளிக்கே வரமாட்டுக்கான். பாவம் செய்றவங்க பாருங்க, சர்ச்சைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுவாங்கன்னு வரமாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிசாசு விரட்ட இடங்கள்ல பிசாசு விரட்டும் பொழுது, பிசாசு கைகள் வைக்கும் பொழுது, ஐயோ எரியுது, ஐயோ எனக்கு இந்த வெளிச்சம் பயமா இருக்கு, எனக்கு எரியுது, அக்கினி தீ எரியுது என்று பிசாசு அப்படி அலறும். பிசாசு ஒளியை கண்டா பிடிக்காது. வேதம் வெளிச்சம். இந்த வசனம் என் காலுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். இந்த வசன வார்த்தையை பைபிள கையில வச்சா மாத்திரம் போதாது, அதை அறிக்கை கொண்டே இருக்கணும், வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதனை பார்த்தா பிசாசு பயப்படான். ஏனென்றால் பிசாசு பொய்க்கு பிதா, அவன் கொலை பாதகன், திருடன் வருவான், கொல்ல வருவான், அழிக்க வருவான். ஆனா ஆண்டவர் நமக்கு ஜீவன் உண்டாக்க, உயிர் உண்டாக்க வந்தார். அல்லேலூயா. நாம் ஒளியின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஒளியை வெறுக்கிறவங்க அவங்க யாரு? பிசாசு கிரியைகள். பொல்லாங்கு செய்கிறவன் எவனும் ஒளியை அவன் பகைப்பான். தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளிக்கு வரமாட்டான். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்தின்படி செய்கிறவன் தன்னுடைய கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று அவன் வெளியாகும்படிக்கு ஊழியத்தில் வருகின்றான். அல்லேலூயா. என்னுடைய கிரியைகள் சத்தியம், நான் சத்தியமானுடைய சத்தியத்தின் பிள்ளை என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது நாம தைரியமா கிருபாசனத்திலே சேரலாம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, என்னை பசுமாக்க. நீர் வழி, நீர் சத்தியம். உண்மை போல் நான் உண்மை போல உண்மை மட்டும் பேசணும், என் வாயில போய் வரக்கூடாது. நீர் தான் சத்திய ராஜா, நான் சத்தியத்தின்படி வாழ வேண்டும். என் கிரியைகள் உமக்கும் தான் அது வெளியேறுங்க தகப்பனே. எந்த கிரியைகளும் ஒரு நாளுமே வெளியாக்கப்படாத மறைப்பல் இல்லவே இல்லை, வெளியே வராத மறைப்பல் இல்லவே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் ஒரு நாள் வெளியில கொண்டு வந்து நியாயத்திற்கு உட்பட்டுவார். அல்லேலூயா. எல்லா கிரியைகளும் அவருக்கும் தான் வெளியேறுங்க என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் நம்மை அர்ப்பணிப்போம், அவரை விசுவாசிப்போம், இந்த பூமியின் இருளுக்கு நம்ம விலக்கி பாதுகாப்போம். அல்லேலூயா. அவரை அறிக்கையிடுவோம். அவர் ரத்தத்தினால சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களை, உங்க கணவனை, மனைவியை சொல்ல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீதிமனை மாற்றுங்க. இந்த உலகம் ஆக்கினைகளாக திருக்கட போகுது தப்பா, ஆந்திக சாக்கு வரப்போகுது, இங்க வரப்போது தகப்பனே. நான் நீதிமனை வாழ்ந்து உங்க வெளிச்சத்துல வாழ்ந்து அந்த சத்தியத்தை மாத்திரம் பேசி சத்தியமான பிள்ளையாய் வாழ்ந்து அப்பா உங்க வெளிச்சத்தில் நடந்து தகப்பனே, உங்க கூட அந்த வெளிச்சத்தின் உலகத்துக்கு நான் வர வேண்டும் தகப்பனே. என்றென்றும் அல்லேலூயா. நித்திய காலமாக எப்பவும் வெளிச்சம், அவருடைய மகிமையே விளக்கு, பிரகாசம் ஆட்டுக்குனால அதுக்கு இலக்கு. அங்க வெளிச்சமே தேவையில்லை, அவர் மகிமை. அந்த இடத்துக்கு நானும் என் பிள்ளைங்க குடும்பம் வரணும்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உலகத்தின் இருள்களை எங்கிருந்து எடுத்து போடுங்க, உங்களை போல பிரகாசம் மாற்றுங்க. உங்க இடத்துக்கு வர எங்களை தகுதிப்படுத்துங்க. ஒப்பு கொடுப்போமா? ஜெபம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் ஆக்கினைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீங்களப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை ஏற்றுக்கொண்டீங்களே. எங்களுக்கு வரவிருந்த தண்டனையெல்லாம் நீர் சுமந்தீரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உள்ள தாழ்த்து நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு அழிவில்லாத வாழ்க்கையை கொடுத்தீங்களப்பா.
மரணமில்லாத வாழ்க்கையை கொடுத்தீங்களப்பா, ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தி கொடுத்தீங்களப்பா, நீர் மறித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தீங்களப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க அன்புல நாங்க நிலைச்சிருக்கணும்ப்பா, உங்க கிருபையில நாங்க நிலைச்சிருக்கணும்ப்பா, உமக்குள்ள நாங்க இன்னும் வளரணும்ப்பா, இன்னும் மோடு உறவாடணும்ப்பா, உங்க பிரசனத்திலேயே இருக்கணும்ப்பா. ஒருவரையும் ரத்தத்துல மூடி மறைச்சிக்கோங்கப்பா, ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சிக்கோங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்துல எந்த மனுஷனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாதுப்பா. எல்லாருக்கா நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறியும், அறிவை அடையும். நீ சுத்தமுள்ளவரா இருக்கிறீங்க. எல்லாருக்கா ஜெபிக்கிறோம், எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கணும். எல்லா மகிமைக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all.